அருள் தரும் கோதண்டபாணி ராமர் திருக்கோயில். ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராமா. அயோத்தியா பட்டணம், சேலம் மாவட்டம். மூலவர் ராமர், தாயார் சீதை. பழமை 500 வருடங்களுக்கு முன். ஊர் அயோத்தியா பட்டணம், மாவட்டம் சேலம், மாநிலம் தமிழ்நாடு. ராவணவதம் முடித்து ராமர் பட்டாபிஷேகம் செய்து கொண்டு புராதன சிறப்புமிக்க கோயில் சேலம் அயோத்தியா பட்டணம் ராமர் கோயில். வட இந்தியா சென்று அயோத்தியில் உள்ள ராமனை வழிபட வேண்டும் என்று அவசியமில்லை. சேலம் அருகே உள்ள அயோத்தியா பட்டணம் ராமரை வழிபட்டாலே போதும், சகல புண்ணியங்களும் கிட்டும். சேலத்தின் கிழக்கே சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது அயோத்தியா பட்டணம் ராமர் கோயில். ராமன் இலங்கை வேந்தன் ராவணனை வதம் செய்த பிறகு தனது மனைவியை மீட்டுக்கொண்டு அயோத்தி திரும்பச் சென்றான். வழியில் அயோத்தியா பட்டணம் அமைந்துள்ள பகுதியில் ஒரு நாள் தங்கிச் சென்றான். இதனால் ராமர் பாதம் பட்ட இடம் அயோத்தியா பட்டணம் என பெயர் பெற்றது. இதனால் இங்கு கோதண்ட ராமனை மூலவராக கொண்ட ராமனுக்கு பெரிய கோயில் எழுந்துள்ளது. கலைநுட்ப வேலைப்பாடுகள் மிக்க தூண்களை தட்டினால் பல்வேறு இசை ஒலிகள் எழுகின்றன. இது சங்கீத தூண் ஆகும். ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட சிற்பத்தில் சிங்கம், கீழே யானை என்று அதிசயிக்க வைக்கின்றன. திருமண தடை, குழந்தை பாக்கியம், கல்வியில் சிறந்து விளங்க இறைவனை பிரார்த்திக்கலாம். நேர்த்திக்கடன், சுவாமிக்கு திருமஞ்சனம் செய்து வஸ்திரம் சாற்றி வழிபடுகின்றனர். திருமணி முத்தாற்றின் கிழக்கு கரையில் இந்த கோயில் அமைந்துள்ளது. மூர்த்தியின் பெயர் ஸ்ரீ கோதண்ட ராமசுவாமி என்பதாகும். மேலும் ராமர் இங்கு வந்துள்ளமைக்கு சேலம் அருகே பொய்மான் கரடும் ஓமலூர் நெடுஞ்சாலையில் ஒரு கற்பாறை மீது ராமர் பாதமும், அரூர் மாவட்டம் தீர்த்தமலை அருகே உள்ள தென்பெண்ணை ஆற்றிலுள்ள அனுமன் தீர்த்தமும் நமக்கு கிடைத்துள்ள சான்றுகளாகும். தாரமங்கலம் சிவன் கோயில், தாடி கொம்பு பொருள் கோவில் ஆகியவை இக்கோயில் அமைப்பில் கட்டப்பட்டவையாகும். கோவிலை சுற்றிலும் உயர் மதிலும் நந்தவனமும் உள்ளது. ராஜகோபுரமும் பலிபீடமும் உள்ளது. ராமர் கோவிலில் இருந்து 200 அடி தூரத்தில் ஆஞ்சநேயர் சன்னதி உள்ளது. ஆஞ்சநேயர் ராமரை வணங்கியபடி நிற்கிறார். பின்புறம் கல்வெட்டு தூண் 7 அடி உயரத்தில் சாய்ந்த நிலையில் உள்ளது. நந்தவனத்தில் ஆஞ்சநேயர் சன்னதி உள்ளது. இதன் கிழக்கு பகுதியில் உள்ள
துவாரம் வழியாக வருடத்தில் ஒரு நாள் மட்டும் சூரிய ஒளி ராமர் சிலை மீது விழும். சித்திரை பௌர்ணமி அன்று மட்டும் இக்காட்சியை அனைவரும் ரசிக்கலாம். சூரிய பகவான் வருடத்தில் ஒரு நாள் சூரிய வம்சம் மன்னரான ராமனின் பொற்பாதங்களை தொட்டு வணங்குவதாக கூறுவர். ஆனால் இது இப்போது நிகழ்வதில்லை. காரணம், சன்னதிக்கு அருகே உயர்ந்த கட்டிடங்கள் கட்டப்பட்டு உள்ளதால் சூரிய ஒளி கோவிலுக்குள் ஊடுருவிச் செல்ல விடாமல் மறைக்கப்பட்டது கொடுமை.
சுந்தர ரூபனை கண்டேன். காலங்கள் யாவைக்கும் காரண மூலமாய் கார்முகில் வண்ணனை கண்டேன். காலங்கள் யாவைக்கும் காரண மூலமாய் கார்முகில் வண்ணனை கண்டேன். கலியுகம் தனில் கண் கண்ட தெய்வமாய் காவிரி கரையினில் கண்டேன். சில நகர்த்தனில் சிந்தை கவர்ந்திடும் சுந்தர ரூபனை கண்டேன். சுந்தர ரூபனை கண்டேன். சங்கோட சக்கரம் ஏந்திடும் நாதனை சந்நிதியில்